விக்ரமாத்தனின் விடாமுயற்சியினால் மீண்டும் வேதாளம் அவர் தோள்களில் தொங்கியது. வேதாளம் கடகடவென்று சிரித்தது. விக்ரமாதித்தரே, உமது விடாமுயற்சியை நான் மெச்சினேன். இருப்பினும் இத்தனை சிரமம் உமக்குத் தேவைதானா என்று கேட்டது. விக்ரமாதித்தன் வாயை விடுவிடுவென்று நடக்கத் தொடங்கினார். திறக்கவில்லை. சரி, நான் ஒரு கதையையாவது சொல்கின்றேன். கேட்டு பதில் சொல்வாயாக என்றது. விக்ரமாதித்தனின் மௌனம் தொடரவே வேதாளம் கதையைச் சொல்லத் தொடங்கியது. விக்கிரமாதித்தரே, குமுதவதி நாட்டை மகரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மகள் அம்பாவதி. ஒருநாள் அவள் அரண்மனை நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு மரத்தடியில் வாலிபன் ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அதைக் கண்டவள் கோபமானாள். இளைஞனே, யார் நீ? எழுந்திரு என்று எழுப்பினாள். வாலிபன் திடுக்கிட்டு விழித்தான். அரண்மனை நந்தவனத்தில் ஆண்கள் நுழையக்கூடாது என்பது தெரியாதா? இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா என்று மிரட்டினாள். அதற்கு அந்த வாலிபன், அரண்மனை நந்தவனம் என்று எனக்குத் தெரியாது. களைப்பு மிகுதியால் படுத்து உறங்கிவிட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் என்றான். முதலில் இங்கிருந்து சென்றுவிடு என்று விரட்டியடித்தாள் இளவரசி. அதனால் அங்கிருந்து விரைந்து கிளம்பினான் அந்த இளைஞன். அப்போது காலில் ஒரு கல் தட்ட கீழே விழுந்தவன் மயங்கியும் போனான். மந்திர தந்திரங்களில் வல்லுநர்களான 2 அந்தண இளைஞர்கள் அந்தப் பக்கமாக வந்தனர். மூர்ச்சையற்று கிடந்த இளைஞனை தெளிவித்து எழுப்பி அமரச் செய்தனர். இளைஞனே, நீ யார்? ஏன் இங்கு மயங்கிக் கிடக்கிறாய் என்று கேட்டான் மகாதேவன். அவன்தான் மூத்தவன். இளையவன் பெயர் சசிதரன். ஐயா, என் பெயர் சோமதத்தன். இந்த வழியாக பயணப்பட்டேன். களைப்பு மிகுதியால் அரண்மனை நந்தவனத்திற்குச் சென்று படுத்து உறங்கினேன். இளவரசி என்னை விரட்டியடித்து விட்டாள். ஓடி வரும்போது கல் தடுக்கி கீழே விழுந்து மூர்ச்சையானேன் என்று சொல்லி முடித்தான். உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டான் மகாதேவன். என்னை விரட்டியடித்த இளவரசியையே நான் மணந்து கொள்ள வேண்டும் என்றான். மகாதேவன் உதவுவதாக வாக்களித்தான். ஒரு சிறிய குன்றிமணியை எடுத்து சோமதத்தனிடம் கொடுத்தான். இதனை நாக்கின் அடியில் வைத்துக்கொள். நீ 16 வயது பெண்ணாக மாறிவிடுவாய். குன்றிமணியை எடுத்துவிட்டால் மறுபடியும் சுயூறுவினை பெறுவாய் என்றான். குன்றிமணியை தன் வாய்க்குள் அடக்கிக் கொண்டான் சோமதத்தன். 16 வயது பெண்ணாக மாறிவிட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. ஐயா, நான் அரண்மனைக்குள் எப்படி நுழைவது என்றான். மகாதேவன் இன்னொரு குன்றிமணியை எடுத்து தன் வாய்க்குள் அடக்கிக் கொண்டான். முதியவன் தோற்றத்திற்கு மாறினான். 16 வயது பெண்ணாக இருந்த சோமதத்தனை அழைத்து கொண்டு அரண்மனையினை சென்றடைந்தான். மன்னரை வணங்கினான். அரசே, சில மாதங்களுக்கு முன்னர் என் மனைவி இறந்து போனாள். அவள் ஆன்மா சாந்தியடைய பல புண்ணியத் தலங்களுக்கும் நான் செல்ல வேண்டியுள்ளது. நான் திரும்பி வரும் வரையில் என் மகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். அவளுக்குரிய பாதுகாப்பான இடம் இதுவேயாகும். அதனாலேயே உங்கள் உதவியையும் நான் நாடி வந்தேன் என்றாள். மன்னன் அவனிடம், முதியவரே, எந்த கவலையும் இல்லாமல் சென்று வாருங்கள். நீங்கள் வரும் வரை உங்கள் மகள் அரண்மனையில் பாதுகாப்பாக இருப்பாள் என்றார். அவன் கிளம்பிச் சென்று விட்டான். சோமதத்தன் 16 வயது பெண் வடிவில் இருந்ததால் இளவரசியின் தோழியாக நியமிக்கப்பட்டாள். இளவரசியுடனேயே இருக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கப் பெற்ற சோமதத்தன் மிகவும் மகிழ்ந்து போனான். ஒருநாள் தன் வாயில் இருந்த குன்றிமணியை எடுத்துவிட்டு பழைய இளைஞனாக சுயூறுவினையடைந்தான். அதனை பார்த்த இளவரசி வியந்து போனாள். அந்த இளைஞன் இளவரசியின் காலில் மண்டியிட்டவனாகி, இளவரசி அவர்களே, நந்தவனத்தில் உங்களைப் பார்த்த நாள் முதல் உங்கள் அழகில் மயங்கி நான் பைத்தியமாகிப் போனேன். அதன் காரணமாகவே 16 வயது பெண் உருவினை எடுத்து நான் உன்னையும் வந்து சேர்ந்தேன் என்றான். இளவரசி அவன் மீது மனம் இறங்கினாள். அவனை தூக்கி நிறுத்தினாள். இளைஞனே, நான் அன்று உன்னிடம் அப்படி கோபப்பட்டிருக்கக் கூடாது. விரட்டியடித்திருக்கக் கூடாது. அதன் பின்னர் நான் மிகவும் வருத்தமடைந்தேன் என்றான். சோமதத்தனை கட்டி அணைத்துக் கொள்ளவும் செய்தாள் இளவரசி. இருவரும் இன்பத்தில் திளைத்தனர். பகலில் தோழிப் பெண்ணாக வலம் வருவான் சோமதத்தன். இரவில் இளவரசியுடன் சுயூறுவினை எடுத்து கூடிக் குலாவுவான். இருவரும் திகட்டத்திக்கட்ட இன்பம் அனுபவித்தனர். பகல் வேளையில் 16 வயது பெண்ணாக அவன் அரண்மனையில் வந்ததால் அமைச்சரின் மகன் அவளை பார்த்து காதல் கொண்டான். தன் ஆசையை மன்னரிடமும் போய் சொன்னான். அதற்கு மன்னர், மந்திரி குமாரனே, நாமாக முடிவெடுக்க முடியாது. யாத்திரை சென்றுள்ள அவள் தந்தை வரட்டும்.
நானே பேசி உனக்கு திருமணமும் செய்து வைக்கிறேன் என்றார். நெடுநாட்களாகியும் மகாதேவன் திரும்பி வரவில்லை. அதனால் பெண் உருவில் இருந்த சோமதத்தனை அழைத்தார் மன்னன். பெண்ணே, மந்திரி குமாரன் உன் மேல் காதல் கொண்டுள்ளான். அவனுக்கே உன்னை மணம் செய்து கொடுக்க இருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், அரசே, அவசரம் வேண்டாம். எதற்கும் என் தந்தை வந்துவிடட்டும். அவர் சம்மதம் பெற்ற பின்னரே திருமணம் நடைபெறும் என்றாள். மன்னர் அவளிடம், நானும் உன் தந்தைக்கு ஒப்பானவன்தான். நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்றார். இளம்பெண் வேடத்தில் இருந்த சோமதத்தன் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து வெளியேறினான். மகாதேவனைத் தேடிச் சென்றான். தன் நிலையை எடுத்துச் சொன்னான். மகாதேவன் அவனிடம், கவலைப்படாதே, நான் வந்து உன் கவலையை தீர்த்து வைக்கிறேன் என்றான். நம்பிக்கையுடன் கிளம்பிச் சென்றான் சோமதத்தன். மகாதேவன் வாயில் குன்றிமணியைப் போட்டுக்கொண்டு மீண்டும் முதியவனானான். இன்னொரு குன்றிமணியை தன் தம்பியின் வாயில் போட்டுக் கொள்ளச் செய்தான். சசிதரன் அழகான இளைஞனானான். அவனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குச் சென்றான். மன்னரைப் போய் பார்த்தான். யாத்திரை முடிந்ததா என்று மன்னர் கேட்டார். சிறப்பாக முடிந்தது மன்னா என்றான். மன்னர் சசிதரனைக் காட்டி, யார் இந்த இளைஞன் என்று கேட்டார். நான் என் பயணத்தின் போது இந்த வாலிபனை பார்த்தேன். எனக்கு பல உதவிகளையும் செய்தான். அதனால் என் மகளுக்கு ஏற்றவன் என்று முடிவு செய்தேன். இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கவும் விரும்புகிறேன். என் மகளை வரச் சொல்லுங்கள் என்றான் மகாதேவன். உங்கள் மகளை சில நாட்களாக காணவில்லை. நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் மன்னன். மகாதேவன் சினந்தான். அரசே, வேறு யாரிடமும் ஒப்படைத்தால் பாதுகாப்பில்லை என்றுதான் உங்களிடம் ஒப்படைத்தேன். நீங்களும் பாதுகாக்கத் தவறிவிட்டீர். உடனே என் மகளை என்னிடம் ஒப்படையுங்கள். இல்லையென்றால் நான் உங்களைச் சபித்து விடுவேன் என்று மிரட்டினான். அவள் மன்னர் திணறிப்போனார். மகளைத் தொலைத்ததற்கு பரிகாரமாக தன் மகளை சசிதரனுக்கு மணம் செய்து கொடுக்க சம்மதித்தார். மகாதேவனும் அதற்கு சம்மதித்தான். ஒரு சுப நாளில் சசிதரன் நடந்தேறியது. அம்பாவதி திருமணம் சோமதத்தன் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தான். வெகுண்டெழுந்தான். இளவரசி என்னைத்தான் நேசித்தாள். எனக்கே மணம் செய்து தர வேண்டும் என்று வாதாடினான். வேதாளம் கதையை நிறுத்தியது. அம்பாவதியின் உண்மையான கணவன் யார் என்று கேட்டது. விக்ரமாதித்தன் சொல்லத் தொடங்கினார். யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆணும் பெண்ணும் திருட்டுத்தனமாக உறவு கொள்வதால் இருவரும் கணவன் மனைவியாகிவிட முடியாது. சசிதரன், அம்பாவதி திருமணம் ஊரறிய பெரியோர்கள் நிச்சயித்து நடைபெற்றது. அவர்கள்தான் உண்மையான கணவன் மனைவி. சசிதரனுக்கே அம்பாவதி உரிமையுடையவள் ஆகிறாள் என்றார். வேதாளம் அவரிடம், விக்ரமாதித்தரே, உங்கள் தீர்ப்பு என்றுமே தப்பியதில்லை. இந்த பதிலும் மிகச் சரியானதே என்ற வேதாளம் அவரிடமிருந்து விடுபட்டு பறந்து சென்று தனது புளிய மரத்தை அடைந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளம் சென்ற திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்.